வெள்ளை ரவை வச்சு ஒரு டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். இது வந்து எதுக்கு செஞ்சோம், யாருக்காக தான் செஞ்சோங்கிறது இந்த வீடியோ கடைசியில் பார்க்கலாம். பாருங்கள், உங்கள் சின்ன டம்ளர் காமிக்கிறேன். அந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்திருக்கேன். அது வந்து முதிரி வந்து நெய்யில் ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இந்த நெய்யில் வந்து இந்த வெள்ளை ரவை நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரை நீங்கள் வதக்கணும். பாருங்கள், இந்த அளவு கலர் வரணும். இதில் வந்து 4 டம்ளர் அளவுக்கு மில்க் பால் ஊற்றிக்கோங்க. நீங்கள் நல்லா சூடான பால் ஊற்றுனீங்கன்னா சீக்கிரமாக குக் ஆகும். அதுக்கு வேண்டியது தனியாக நான் பால் வந்து காய்ச்சி வச்சுருக்கேன். அந்த பால் வந்து 4 டம்ளர் அளவுக்கு ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறமா பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். உருண்டை இல்லாமல் கட்டி உருண்டை எதுவுமே இருக்கக்கூடாது. நம்ம நார்மலாக கேசரி செய்யும்போது தண்ணி ஊற்றுவோம். ஆனால் இதுக்கும் அதுக்கும் வேரியேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது ஒரு ஸ்பெஷல் பர்சனுக்காக தான் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். எதுக்கு யாருக்காக தான் சொல்கிறேன். பாருங்கள், உருண்டை கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. இது வந்து நெய் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றணும். ஏன்னா இது வந்து ஒரு ஸ்பெஷல் பிரசாதம் ரெசிபி. இன்றைக்கி சாமிக்கு தான் வைக்க போகிறேன். அதே முருகன் பெருமானுக்காக தான். இது வந்து நம்ம வீட்டில் சும்மா ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்லாம் தோணும் போது செஞ்சுக்கலாம். அதே மாதிரி பிரசாதம் சாமிக்கு வைக்கிறதுக்கு செய்யலாம். கேசரி எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான். ஆனால் இதோட டேஸ்ட் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்குங்க. ஏன்னா நெய் வந்து பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், குக் ஆகிடுச்சு. குக் ஆனதுக்கப்புறமா 1 டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்திங்கன்னா 1.5 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை போட்டு இந்த டைமில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் வந்துச்சு. இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். எப்போ வரும்னா இதில் வந்து நெய், அதே மாதிரி இந்த பிரசாதம் இது வந்து தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இது வந்துட்டு நீங்கள் ஒரு டைம் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சாமிக்காகட்டும், அதே மாதிரி வீட்டில் சில்ட்ரன்ஸ்க்காகட்டும், அதே மாதிரி யாராவது கெஸ்ட் வரும்போதாவது நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நம்ம சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸு வந்துகிட்டே இருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட ஸ்வீட் பிரசாதம் ரெசிபிஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் இன்னும் ஈஸியான ரெசிபிஸு நம்ம சேனலில் வந்து